Hi students, welcome back to Max Navigator. Exercise 12.1, fifth question பாருங்க. A hemispherical depression is cut out from one face of the cubical wooden block such that the diameter L of the hemisphere is equal to the edge of the cube. என்னடா கொடுத்துருக்காங்க? ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூப்ல ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டிப்ரெஷனை நம்ம கிரியேட் பண்றோம். இப்படி வச்சுக்கலாமா? நீங்க ஐஸ்கிரீம் வாங்க போறீங்க, அங்க ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா கியூப் லைக் பாக்ஸ் கண்டெய்னர்ல வச்சு, அதாவது மேல் லேயர் டாப் லேயர் மட்டும் இருக்காது அந்த பாக்ஸ்ல, கியூப் பாக்ஸ்ல. மற்றபடி 5 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, நம்ம மேல இருக்கிறதையும் நினைச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருக்கிறது அந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஓகே, அதுல இருந்து அவங்க அந்த ஸ்கூப் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்படி depression create பண்ணி hemispherical depression is cut out from one face of the cubical wooden block. ஒரு wooden block இருக்கு, இதுக்கு டயக்ராம் இப்போ நீங்க போட போறீங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஒரு wooden பாக்ஸ் இருக்கு, அது கியூப்ல இருக்கு, அண்ட் அதோட டாப் லேயர்ல இருந்து ஒரு ஹெமிஸ்பெரிக்கல். அப்போ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கும்போது கரெக்டாக மேலோட லைட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும். அது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண மாதிரி அவங்க எடுக்கும்போது தான் ஒரு ஃபுல் ஸ்பியர் கிளியர் ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ இப்படி எடுக்கிறாங்க, அப்படி எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதோட பேலன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றதான் கேட்குறாங்க. டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், கரெக்டாக 5 செகண்ட்ஸ். நீங்கள் டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் போடுறதும் நான் போடுறதும் கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். ஓகே, ஓகே, யாரெல்லாம் கரெக்டாக போட்டீங்க? ஐ திங்க் எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை? ஒரு கியூபு அதுலேருந்து ஒரு ஹெமிஸ்பியரை கட் பண்ணி எடுத்துறாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கு நம்ம இப்போ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அதை எப்படி பண்ணலாம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கியூப் இருக்குல்ல, கியூபோட ஏரியா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அது தனியாக எடுத்துரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் இந்த ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, ஸோ இவனுக்கு நம்ம ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக 2πr². ஆனால் இந்த இடத்துல இந்த மேல் லேயர் நம்ம தேவையில்லைல்ல, அது இப்போ எம்டியாக இருக்குது. இதோட சேர்த்து தானே இது 2πr². இப்போ நமக்கு இவன் இல்லை கர்வ்டு சர்ஃபேஸில், அப்போது இவனை தனியாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? πr² மட்டும் வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ கியூப் எடுக்கிறோம், இதையும் எடுக்கிறோம், அண்ட் எதை எடுத்துக்கணும், எதை கட் பண்ணணும்? இந்த லேயர் மட்டும் கட் பண்ணணும். ஓகே, அதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் த பேஸ் போட்டுடலாமா? அண்ட் வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் எல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம், இந்த கியூப் என்ன சைஸில் இருக்கோ அதுதான் வந்து உள்ளே இருக்கிற அந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர். புரியுதா? டயாமீட்டர் வில் பி ஈக்குவலன் டு த சைடு ஆஃப் ஸ்கொயர். அந்த ஸ்கொயரோட சைடும் இதோட டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அதை தான் நமக்கு எல்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? எல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் கியூப் என்னம்மா? 6l² ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? πr² இல்லையா? 2πr². 2πr² அண்ட் ஏரியா ஆஃப் பேஸ் என்ன? அது ஒரு πr² மைனஸ். ஓகே, ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி 6l² ப்ளஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு πr² வரும். நான் ஆர்ன்றது என்ன? π இன்ட்டு ஆர்ன்றது என்ன? l/2. ஏன்னா எல்ன்றது டயாமீட்டர், டயாமீட்டர். ஸோ πr² போது இப்படி வரும். ஓகே, ஸோ 6l² ப்ளஸ் πl²/4. இந்த எல்லை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க, 2 தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதில் இவங்க 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ 4 24l² ப்ளஸ் 5l². ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? 1/4 காமனாக வெளியே எடுத்துக்கிடுங்க. அண்ட் பேலன்ஸ் இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும்? சாரி, 24/24 ப்ளஸ் 5 அண்ட் l² ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, அவனையும் தனியாக வெளியே எடுத்துடலாம். இதுதான் உங்களோட. அண்ட் இங்கே லாஸ்ட்ல யூனிட் அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா,
சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ஏரியா பாயிண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக எழுதணும். ஸோ அவங்க நம்பர்ஸ் கொடுக்கல, எல்என் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க.